வட மாநிலங்களில் பதற்றம். டிஜே பாணியில் பிரம்மாண்ட ஒலி எழுப்பும் சங்கிகள். பாதிக்கப்படும் மக்கள். வாக்காளர் பட்டியலில் பெயரை காணவில்லை. அதிர்ச்சியில் பிரகாஷ்ராஜ். ஏர் இந்திய விமான விபத்து. வெளியான அதிர்ச்சி தகவல்கள். பாஜகவில் தஞ்சம் புகுந்த ஹர்பஜன் சிங். பஞ்சாப் குறித்து பரப்பிய போலி செய்தி. வெகுண்டெழுந்த மக்கள். ராஜஸ்தானின் மாணவர் போராட்டம். உள்ளே புகுந்த பாஜக. காங்கிரஸை நோக்கி சரமாரியான கேள்வி. இது போன்று நேஷனல் லெவல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான செய்திகள், அதன் உண்மைத்தன்மையோடு களத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய போட்டோ வீடியோ ஆதாரங்களை மையமா வச்சுதான் சற்று விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியை பார்க்க போறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது பேட்டை டிவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. வட மாநிலங்கள்ல இன்னைக்கு ஒரு பதற்றமான சூழல் உருவாயிருக்கு. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வட மாநிலங்கள்ல இன்னைக்கு ஒரு பதற்றமான சூழல் உருவாயிருக்கு. ஏன்னா சங்கிகள், திருவிழா கூட்டங்கள், யாத்திரிகைகள் என்று பல்வேறு விஷயங்களை மையமா வச்சு தொடர்ந்து ஒரு பதற்ற சூழலை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அப்படித்தான் சாவான் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்துக்களுக்கு ஒரு புனிதமான மாதம். இந்த மாதத்தை முழுக்க முழுக்கவே சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செஞ்சு அந்த சிவபெருமானை போற்றும் விதமாக இந்த மாதங்கள்ல பல்வேறு கான்வாரி யாத்திரைகள் நடத்துவாங்க. இந்த கான்வாரி யாத்திரை தான் ஒரு முக்கியமான மையப்பொருளா இருக்கு. கடந்த ஜூலை மாசம் ஆரம்பிச்சு அடுத்த மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் என்பது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இன்றும் வட மாநிலங்கள்ல பல்வேறு மாநிலங்கள்ல இந்த யாத்திரைகள் நடைபெறும். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஹரித்வார்ல இருந்து கங்கை நீரை எடுப்பாங்க. அந்த கங்கை நீரை நேரா என்ன கொண்டு பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய இப்ப நகரங்கள்ல இருக்கிறாங்க, கிராமங்கள்ல இருக்கிறாங்கன்னா எங்கெங்க சிவபெருமானுடைய சிலைகள் வச்சிருக்காங்களோ அங்க அந்த புனித நீரை கொண்டு போய் அபிஷேகம் செய்வாங்க. இதுதான் இந்த வழிபாட்டு முறையுடைய ஒரு தூய்மை தன்மையா இருக்கு. இந்த வழிபாட்டு முறை பல ஆண்டுகளாக இருக்கு. அது ரொம்ப நிதானமாக, சாந்தியாக, ரொம்ப அமைதியாக, எந்த மக்களுக்கும் இடையூறு இல்லாத வகையில நடைபெற்று வந்துச்சு. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த சங்கிகள் உள்ள புகுந்து அந்த யாத்திரையை பயன்படுத்தி பல்வேறு பதற்றச் சூழல்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதோடைய உச்சபட்சமாக தான் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. என்ன சம்பவம்னா, இன்னைக்கு டிஜே பாணி என்பது ரொம்ப ட்ரெண்டா இருக்கு வட மாநிலங்கள்ல. என்னன்னா, ஒரு 10-20 நபர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய ஸ்பீக்கரை ரெடி பண்ணிடுறது. அந்த ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா 10க்கு 12 பெரிய உயரமா இருக்கும். அந்த ஸ்பீக்கர்களை வாகனங்கள் முன்னாடி கட்டிக்கிட்டு பெரிய பாட்டை போட்டு ஒலி எழுப்பிட்டு வேகமா போவாங்க. திடீர்னு ஒரு இடத்துல நின்றுவாங்க, திடீர்னு ஒரு இடத்துல ஸ்லோவா போவாங்க. ஸோ இதனால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, வட மாநிலங்கள் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பின்னாடி ஒரு வாகனம் வருது அப்படின்னா அந்த வாகனங்கள் உடனடியாக கடக்க முடியாது. ஏன்னா எங்க நிறுத்துவாங்க, எங்க வேகமா போவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. குறிப்பாக இந்த மத சம்பந்தமான விஷயங்கள், வழிபாட்டு சம்பந்தமான விஷயங்கள்ல இவங்கள்ட்ட பக்தி கிடையாது. மாறாக போதை தான் அதிகமா இருக்கு. ஏன்னா கிடைக்கக்கூடிய தரவுகள், இதுல கலந்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லாரும் போதைப் பொருட்களை உட்கொள்றாங்க. மது, இன்னும் பல்வேறு போதைப் பொருட்களை உட்கொண்டு கொண்டு வெறி பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவர்களை பார்க்கக்கூடிய சமயத்துல இவர்கள் கோயில்கள், குறிப்பாக சிவபெருமானை வழிபண்ட வந்தவர்களாட்ட இல்ல, இவர்கள் இங்க ஒரு பெரிய கலவரத்தை நிகழ்த்த வந்தவங்களாட தான் அவங்களுடைய செயல்பாடுகள் காணப்படுது. ஸோ அப்ப ஒரு 10-15 பேர் சேர்ந்து பிரம்மாண்டமான ஸ்பீக்கர்களை வைக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரை வைக்கிறது தப்பான்னு கேட்டா தப்பு கிடையாது, வச்சுட்டு போட்டும். ஸோ அந்த ஸ்பீக்கர்ல சிவபெருமானுடைய பாடல்கள் தான் பாடுதான்னு கேட்டா அது கிடையாது. மாறாக அவங்க அந்த ஸ்பீக்கரை எடுத்துட்டு போகும்போது முஸ்லிம் விரோத தன்மையான பாடல்களை ஒளிபரப்புறாங்க. முல்லாக்களுங்கிறாங்க, இன்னும் பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி முஸ்லிம்களை வம்பிழுக்க வேண்டும் என்பதற்காகவே பெரிய பெரிய அந்த இடங்கள்ல பிரம்மாண்டமான ஸ்பீக்கர்கள்ல மசூதியை ஒட்டியே இவங்க என்ன பண்றாங்க, அந்த பாடல்களை போடுறாங்க. அப்ப இவங்கள்ட்ட பற்று என்பது, தெய்வீக பற்று என்பது கிடையாது. இரண்டாவது விஷயம் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, டெசிமல் விதிகளை இவங்க மீறிட்டு இருக்காங்க. எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக டெசிமல் அப்படின்னா ஒரு ஒலியுடைய சத்தம். பொதுவாக நீங்க நான் எல்லாமே கண்டினியூவா ஒரு சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா 40-50 டெசிமல் விதியில நம்ம கேட்கலாம் கண்டினியூவா. இதே நீங்க 60-70 அப்படின்னு போகும்போது அந்த டைம் இருக்கு. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நீங்க கேட்க முடியும். அதை 80 தாண்டும் போது சில மணி நேரங்கள் மட்டும்தான் அந்த சத்தத்தை கேட்க முடியும். ஆனால் 120 தொற்றுச்சு அப்படின்னாலே சில மணி நேரங்கள் கூட கிடையாது, சில மணி நிமிடங்கள்லயே உங்களுடைய செவித்திறன் என்பது மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாகும். ஆனா இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. 120க்கு மேல 130 வரையும் கிட்டத்தட்ட டெசிபில் விதிகளை மீறி இன்னைக்கு என்ன பண்றாங்க, வட மாநிலங்கள்ல இந்த யாத்திரை செல்லக்கூடிய சமயத்துல இந்த கான்வாரிகள்ல அந்த ஸ்பீக்கர்கள்ல ஒலி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒலி எழுப்பக்கூடிய சமயத்துல பல நபர்கள் பாதிக்கப்படுறாங்க, வெகுஜன மக்கள். அந்த பாதிப்பு என்பது எந்த அளவுனா, வயதானவர்களுக்கு இதய பிரச்சனை வருது,
அதே போல மூளை பிரச்சனை, சிந்தனை பிரச்சனை, தூக்கமில்லாத சூழல் என்று பல பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்குது வட மாநிலம். அப்ப இவர்கள் ஒரு மத வழிபாட்டு என்ற விஷயத்துல கூட மக்களை தொந்தரவு செய்யக்கூடிய இடத்துல, மக்களை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இடத்துல வந்து இன்னைக்கு வட மாநிலத்துல சங்கி கும்பல்கள், குறிப்பாக பஜ்ரங் தள், இந்த ஏவிவிபி போன்ற சங்கி கும்பல்கள் செயல்பட்டு இருக்காங்க. அப்ப இவங்கள்ட்ட எங்க மதப்பற்று இருக்கு? உண்மையாக சிவபெருமானுடைய பக்தன் இப்படியா செய்வான்? அப்ப சிவபெருமான் பேரை கூறி ஒரு பக்கம் கஞ்சா இழுக்கிறது, போதை இழுக்கிறது, மக்களை போய் அடிக்கிறது, இது போன்ற விஷயங்கள் என்பது நிச்சயமாக எந்த மதமுமே ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் இப்படி இங்க ஒரு நீதி. ஆனால் நீங்க மத்திய பிரதேசம், இன்னும் பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல ஒரு பிரச்சனை என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய ஒலிபெருக்கி எடுக்கணுமாமா. ஏன்னா அது வந்து ஒலி மாசு ஏற்படுத்துதாமா. அப்ப இது பேர் என்ன? அப்ப அந்த ஒலி மாசுடைய விஷயங்கள் பேசும்போது இந்த பள்ளி நிர்வாகம் தெளிவா சொல்லுது, இவ்வளவு ஆண்டுகள் நாங்க இந்த ஸ்பீக்கர்ல பாங்கு சொல்றோம். சோ இந்த பாங்குடைய டெசிமல் விதியை நாங்கள் பின்பற்றுகின்றோம். அந்த டெசிமல் விதி கிட்டத்தட்ட 40 to 45 மக்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவா ஆதாரத்தோட முன்வைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்றாங்க? அந்த பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்களை நீக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயங்களை முன்வைக்கிறாங்க. சரி, ஸ்பீக்கர் அந்த குழாய் ஸ்பீக்கர் தான் நீக்க சொல்றாங்கன்னு பார்த்தா, நார்மல் ஸ்பீக்கரை கூட நீங்க வைக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பாங்கை ஒலிக்கவே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தானே? இது என்ன வகையில நியாயம்? சோ பாங்க பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதிகபட்சம் 2ல இருந்து ஒரு 3 நிமிடம் அந்த பாங்கு ஒலிக்கும். ஒரு நாளைக்கு 5 முறை பாங்கு ஒலிக்கும். சோ அந்த பாங்குடைய விஷயத்துல சப்தம் என்பது இசை இல்லாத இடத்துல இருக்கு. அந்த சப்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா எந்த விதத்திலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, இரிட்டேட் ஆக மாட்டீங்க. ஏதோ ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தலைவர், மலேசியாவோ சிங்கப்பூரோ ஐ திங்க், அந்த நாட்டுடைய தலைவர் ஒரு டைம் சொன்னாரு, என் நாட்டுல யாரு பாங்கு சொல்லி எந்திரிக்கலையாட்டி அவங்க என் நாட்டுல இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா பாங்குடைய ஒலி என்பது ஒரு தூய்மையான ஒலி. அது அழகான முறையில மக்களை எழுப்பக்கூடிய அடிப்படையில இருக்கு. அப்ப அந்த பாங்கு எந்த மக்களுக்கும், சாமானிய மக்களுக்கும் தொந்தரவு இதுவரையும் கொடுத்ததே கிடையாது. ஆனால் இவர்கள் அதுவும் என்ன மத பாடல்களோடு போடல, முஸ்லிம்களுக்கு வெறுப்பான பாடலை போடுறாங்க. சிவபெருமான் பாட்டு 4 போடுறான்னா முஸ்லிம் வெறுப்பு பாட்டை 2 போட்டு முஸ்லிம்களை வெறுப்பேற்றக்கூடிய செயல். சோ இப்படிப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, வட மாநிலங்கள்ல செயல்பாடுகள் இந்த கான்வரி யாத்திரைகள் போயிட்டு இருக்கு. இதனாலதான் தேவ்பந்த் மதர்சா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுத்துச்சு, நான் சொல்லியிருந்தேன். தேவ்பந்த் மாணவர்கள் ரொம்ப கண்காணிப்போடு இருங்க. மாலை நேரத்துல சூரியன் அஸ்தமனம் ஆன பின்னாடி நீங்க உள்ள வரதா இருந்தா ஐடி கார்டை காட்டி தான் உள்ள வரணும். குறிப்பாக இந்த கான்வாரி யாத்திரை போதில் அந்த பாதைகளை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவுகளை தேவ்பந்த் மதர்சா தாருல் உலூம் மதர்சாவுடைய தலைவர் வெளியிட்டாரு. சோ இந்த அளவு இன்னைக்கு வந்து வட மாநிலங்கள்ல இன்னைக்கு வழிபாடு என்ற அடிப்படையில, சிவன் என்ற அடிப்படையில இன்னைக்கு எல்லா வகையான அட்டூழியங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இங்க 2 வகையான நீதிகள் என்பதும் பேச்சுகள் என்பதும் செயல்படுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க முடியுது. அடுத்து ஜார்க்கண்ட்ல நடைபெறக்கூடிய மாணவர் போராட்டத்தை பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ ஜார்க்கண்ட்ல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி 3 முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் பதவி விலகினாங்க. அது ஜார்க்கண்ட் மாணவர் போராட்டத்தை கிடைத்த ஒரு பெரிய வெற்றின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ இன்னைக்கு இந்த ஜார்க்கண்டை ஆட்சி செய்யக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய ஜேஎம்எம், அதாவது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச் என்று சொல்லக்கூடிய கட்சி இன்னைக்கு பெரிய அளவுல இதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்திருக்கு. ஏன்னா அதுதான் இன்னைக்கு ஆட்சியில இருக்கு. இப்ப ஆட்சி ஆகட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி ஆகட்டும், தொடர்ந்து இந்த எம்எம்ஏ என்று சொல்லக்கூடிய கட்சி தான் ஆட்சியில இருக்கு. அதற்கு முன்னாடி பாஜக 2014 இருந்து 19 வரையும் ஆட்சியில இருந்துச்சு. சோ இந்த சமயத்துல இந்த ஜேஎம்எம்ஏ என்று சொல்லக்கூடிய கட்சி ஆட்சியில இருக்கிறனால, குறிப்பாக காங்கிரஸ் இவங்களோட கூட்டணியில செயல்படுறனால பாஜக இன்னைக்கு வாண்டடா இந்த போராட்டத்துக்கு உள்ள வந்து குதிச்சு பல்வேறு கலகங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. குறிப்பாக மாணவர் அமைப்பினால ஏவிவிபி இருக்குல்ல, அது வந்து இன்னைக்கு இந்த மாணவர்கள் அமைப்போடு சேர்ந்து உங்களுக்கு நீதி வாங்கி தரோம்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் அகைன்ஸ்ட் பண்ணுது. அப்ப இது கவர்மெண்ட் அகைன்ஸ்ட் பண்ணுதுங்கிறதோட காங்கிரஸ் அகைன்ஸ்ட் பண்ணதுன்னு தான் கேட்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு பாஜகவுடைய தலைவர்கள் கேட்கறாங்க, நீங்க கூட்டணியில் தானே இருக்கிறீங்க, அப்ப ஏன் உங்களுக்கு 2 ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? நீங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் மாணவர் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, பாஜகவை எதிர்க்கிறீங்க. இங்கு அமைதியாக இருக்கிறீங்கல்ல, ஏன் இந்த கவர்மெண்ட்டை நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் காங்கிரஸுக்கு இந்த இரட்டை நாடகம், ஏன் இந்த டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய கேள்வியை பாஜகவுடைய தலைவர்கள் முன்வைக்கிறாங்க. இது நியாயமும் கூட. தமிழ்நாடு பிரச்சனைக்கு நீங்க வாங்க, காவிரி ஆகட்டும், மேகதாது பிரச்சனையாகட்டும், இந்த விஷயத்துல காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன? இரட்டை ஸ்டாண்ட் தானே. பாபர் மசூதியில தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் எந்த பிரச்சனையிலுமே ஒரு நியாயமாக நேர்மையாக ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கா? திமுக நான் பெருமையா பேசுறேன்னு நினைக்காதீங்க. திமுகவுடைய ஸ்டாண்ட் ஒரே ஸ்டாண்டா இன்னைக்கு இருக்கு. எந்த விதத்திலும் பாஜகவுக்கு சார்பு நிலை கிடையாது. தெளிவா இருக்கு ஒவ்வொரு பிரச்சனையும். டிமானிட்டேஷன் ஆகட்டும், இன்னும் பல பிரச்சனைகள்ல. சோ அது போல காங்கிரஸ் வந்து ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கான்னு கேட்டா, காங்கிரஸ் ஒரே ஸ்டாண்ட்ல இல்ல. அதனாலதான் நமக்கு சந்தேகம் எழுக்குது. பாஜகவும் காங்கிரஸும் வேற வேற கேள்வி ஆட்கள் கிடையாது. பாஜக தீவிரமா இந்துத்துவத்தை பரப்புதுன்னா, காங்கிரஸ் ரொம்ப மிதவாதமா பரப்புது. அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம என்ன பண்ண முடியுது, காங்கிரஸுடைய நிலைப்பாடுகளை குறித்து நம்ம பார்க்க முடியுது. சோ இப்ப இந்த மாணவர் போராட்டத்துல இன்னைக்கு என்ன நிலைப்பாடு எட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, சிபிஐக்கு இந்த வழக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. இதுல ஏவிவிபி உள்ள போச்சுன்னு சொன்னேன்ல, அது என்ன வேலை பார்த்திருக்குன்னா, முந்தா நேத்து அங்க வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக போராளி, அதாவது
மாணவர் அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய தேவேந்திரன் என்று சொல்லக்கூடியவர் அதுல கலந்துக்கிறாரு. அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அட்மிட் பண்ணப்படுறாரு. சோ உடனடியாக அங்க இருக்கக்கூடிய ஜார்க்கண்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் இர்ஃபான் அன்சாரி நேரடியா போய் பார்க்கிறாரு, நலம் விசாரிக்கிறாரு. பின்பு ஜார்க்கண்டுடைய இன்னைத்த கட்சியாக இருக்க ஆட்சியில செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜேஎம்எம் கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் போய் விசாரிக்கிறாங்க. சோ இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுதுன்னா ஏபிவிபி அடுத்த நாளே முழு கடையடைப்புன்னு சொல்லக்கூடிய அறிவிப்பை பண்ணி பந்த் முழுசா ஜார்க்கண்ட் முழுக்க அறிவிப்பு செஞ்சு அந்த பந்தை நடத்தியும் காட்டிருச்சு. இப்ப என்ன பண்ணுதுன்னா இந்த மாணவர் அமைப்போடு சேர்ந்து கொண்டு இந்த காங்கிரஸையும் இந்த ஜேஎம்எம்ஏ கட்சியை சார்ந்தவர்களையும் தலைவர்களையும் எதிர்க்கக்கூடிய இடத்தை நோக்கி போயிருக்கு. அப்ப இந்த பாஜகவுடைய விஷயம் என்னன்னா, அது ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல அமைதியா இருக்கும். தனக்கு எதிராக ஒருத்தன் இருக்கான் ஆட்சி செய்யறான் அப்படின்னா அங்கு உள்ள பூந்து கொண்டு கேள்வி கேட்கும். அப்ப இந்த மாணவர்களுக்கான நீதி என்பது அந்த மாணவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் ஏபிவிபி தன் அரசியல் ஆதாயத்திற்காக என்ன பண்ணுது, இன்னைக்கு ஜார்க்கண்ட் உள்ள குதிச்சு இது போல வேலைகளை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. அடுத்து நமது இந்திய கிரிக்கெட்டுடைய முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்கிறாரு. ஏன்னா இங்க யாரை நம்புறதுன்னே தெரியல. சோ ஹர்பஜன் சிங் சுழற்பந்துக்கு நீங்களும் ஃபேனு, நானும் ஃபேனு. அது போல ஒரு சுழற்பந்தை வேகமா வீசி விட்டுருக்கிறாரு பாஜக சார்பாக. ஏன்னா கடந்த ஏப்ரல் மாதம் தான் ஆம் ஆத்மி கட்சியில இருந்து விலகி பாஜகல ஜாயின் பண்ணாரு. ஜாயின் பண்ண உடனே பாஜகவுக்கு கொஞ்சம் விசுவாசமா இருக்கணும்ல, அதுக்காக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. தன் சொந்த மாநிலம் அப்படிங்கிறத தாண்டி தன் சொந்த மக்களுக்கு எதிராகவே இந்த கருத்து நம்ம சொல்லலாம். என்னன்னா பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா 2 பேர் இந்த ஜாம்பியா ட்ரக்னு சொல்லுவாங்களா, ஜாம்பி ட்ரக் நீங்க பாத்துருப்பீங்க. அந்த ட்ரக் எடுத்தவங்க அப்படியே சிலையாட்டு அப்படியே நின்று இருப்பாங்க. சோ இது போல ட்ரக்கை எடுத்துட்டு ஒரு 2 பேர் தெருவுல பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காணொலி வேகமா பரவுது. இது பஞ்சாப்ல இருந்து தான் எடுக்கப்பட்டதுங்கிற விஷயத்தோட அது பரவுது. இதை ஃபேக்ட் செக் கூடி செய்யாம இன்னைக்கு பாஜகவுல இருந்து கொண்டு ஹர்பஜன் சிங் என்ன பண்ணியிருக்காருன்னா, பஞ்சாப்ல எவ்வளவு பெரிய வேலை நடக்குது பாருங்க. பஞ்சாப்ல இவ்வளவு போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுது. சோ பஞ்சாப் போதையால் இன்னைக்கு ஆட்கொள்ளப்பட்டிருக்கு. எவ்வளவு வீரமிகு பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பஞ்சாபை குறித்து அந்த மக்களை குறித்து இன்னைக்கு அந்த செய்தியை பரப்பி இருக்காரு. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாபுடைய அரசு மற்றும் காவல்துறை விசாரிச்சதுல இது போலி செய்தி. இது பஞ்சாப்ல நடக்கல, ராஜஸ்தான்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி இன்னைக்கு வெளியாகுது. அப்ப இந்த போலி செய்தின்னு கூட தெரியாம ஹர்பஜன் சிங் இன்னைக்கு பாஜகவுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்காக ஒரு செய்தியை வேகமாக இன்னைக்கு சொல்ல போனா பஞ்சாப் வீரமிகு மக்களா இருக்கிறாங்க. அவர்கள் வீரத்திற்கு பேர் போனவர்கள். அப்படிப்பட்ட அந்த மக்கள் இது போன்ற ட்ரக்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பரப்புனனால இன்னைக்கு ஹர்பஜன் சிங்க்கு கடுமையான எதிர்ப்புகள் இன்னைக்கு வந்திருக்கு. அவருக்கு விசாரணை கூட நடத்தப்படும் அப்படிங்கறதுக்கான பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு. சோ இந்த இடத்துல ஹர்பஜன் சிங்குக்கு ஒரு அழுத்தமான கேள்வி. இவ்வளவு பாஜகவுக்கு சொம்படிக்கிறீங்களே, நீங்க நம்ம அதானியுடைய முத்ரா துறைமுகம் இருக்குல்ல, அங்க எவ்வளவு ட்ரக்ஸ் எல்லாம் கடத்தப்பட்டிருக்கு தெரியுங்களா? பல நபர்கள் கடத்தி இருக்கிறாங்க, பல நபர்கள் அது சிக்கி இருக்காங்க. 2021 3000 கிலோ நினைக்கிறேன் ஹெராயின் எல்லாம் கைப்பற்றப்பட்டது. அப்ப அதானியுடைய துறைமுகம் இருக்கக்கூடிய அந்த முத்ரால இவ்வளவு மோசடி நடந்திருக்கு, இவ்வளவு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருக்குது, அதெல்லாம் பல இடத்துல பிடிபடப்பட்டிருக்கு. அதை நோக்கி உங்களால கேள்வி கேட்க முடிஞ்சா? கேட்க உங்களுக்கு துணிவு கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் போதைக்கு விழிப்புணர்வு செய்யும் விதமாக என்ன பண்ணாருன்னா, உத்தரப்பிரதேசத்துல ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினார். நம்ம விஜய் அவர்கள் கூட போதைக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த விஜய், மோடி, நமது பிரதமர் மோடி அவர்கள்லாம் இதை நோக்கி கேள்வி கேட்பாங்களான்னு கேட்டா கேட்க மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு இது அரசியல் ஆதாயம் தேவைப்படுகிறதோ அதை மட்டுமே பேசி நகரக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு கிரிக்கெட் பிரபலம், இந்த பிரபலம் அப்படின்னு நம்ம கொண்டாட தேவையில்லை. அவர்கள் ஏதோ ஒரு சமயத்துல என்ன பண்ணிடுறாங்க, தங்களை பாதுகாத்துக் கொள்ள, தங்களது தொழிலையோ தங்களது நிலையோ பாதுகாத்துக் கொள்ள அல்லது சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளன்னு வச்சுக்கோங்களேன், பாஜக போய் தஞ்சம் புகுந்து அந்த அடிவருடிகளாக மாறிடுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு பொது நிறுவனங்கள் எல்லாமே தனியாருக்கு விற்றதன் விளைவு மிகப்பெரிய அளவுல மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இந்த செய்தி. ஏர் இந்தியா விமானம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஏர் இந்தியா விமானத்துடைய ஒரு விமானம் தாய்லாந்துல பூங்கேட் அப்படிங்கிற இடத்துல இருந்து டெல்லியை நோக்கி கடந்த வாரம் பயணிக்குது. இப்படி பயணிக்கும் போதுதான் ஒரு அசம்பாவித சம்பவம் என்பது நடந்திருக்கு. இந்த விமானத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 137 பயணிகள் பயணிச்சிருக்காங்க, ஒரு 8 பணியாளர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த விமானம் என்ன ஆகுதுன்னா, அந்த பூங்கேட்ல இருந்து நேரா டெல்லி வரக்கூடிய சமயத்துல பாதியிலேயே காற்று மிகப்பெரிய அளவுல வீசினதுனால, குறைவான காற்றழுத்தம் இருந்ததுனால அது நிலைப்பாட்டை இழந்து உடனடியாக அந்த தலைமை விமானி துணை விமானிக்கு சொன்னனால உடனடியா அது 300 மீட்டர் கீழே இறக்கி உடனடியாக அது சரி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த சரி செய்யக்கூடிய நிகழ்வுல தான் என்ன ஆயிருக்குன்னா, காற்று பலமா வீசினதுனால உள்ள காத்தடிச்சு கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாமே கீழே விழுந்திருக்காங்க. சொல்ல போனா மேல இருக்கக்கூடிய அந்த கூரை இருக்கும்ல, அது ஒரு பெரியவருடைய தலையில இடிச்சிருக்கு. அந்த பயணிகள் சொல்லக்கூடிய விஷயம், குழந்தைகள் அடிபட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட
17 நபர்கள் இதுல வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க. காயம் என்பது மிகப்பெரிய அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி கிடைக்குது. உடனடியாக அந்த விமானம் கன்டினியூவா பறக்க விடப்பட்டு டெல்லியில இறங்குன பின்னாடி அந்த அடிபட்டவர்களுக்கு எல்லாமே முதலுதவி குடுக்கப்பட்டு சிகிச்சைக்கு அழைச்சிட்டு செல்றாங்க. ஸோ இந்த விமான விபத்து இருக்கு தெரியுங்களா? இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. ஏன்னா, இந்த விமான விபத்து நடந்த பின்னாடி அந்த பயணிகள் எல்லாமே வந்துட்டாங்க. அந்த விமான ஓட்டி வந்த பின்னாடி அவர் பரிசோதனை செஞ்சதுல ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதாவது அந்த பரிசோதனையில அவர் ஒருவேளை போதைப் பொருள் பயன்படுத்திட்டாரா? அப்படிங்கிற மாரி கேள்வியோட இன்னைக்கு வந்து அரசாங்கம் அணுகிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக ஐபி என்று சொல்லக்கூடிய விசாரணை வைத்து அவங்கள விசாரிச்சுட்டு இருக்காங்கங்கிற தகவல் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதுல என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, இந்த விமானி இருக்கார்ல, அவரு விமானத்த ஓட்டக்கூடிய சமயத்துல அவர் ஏறும்போது அவருக்கான பரிசோதனை என்பது முழுமையாக செய்யப்பட்டிருக்கும்ல. அப்ப தெரிஞ்சிருக்காதா இந்த அரசுக்கு? இவர் வந்து ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் இன்னும் விசாரணையில தான் இருக்கு. ஆனால் இன்னைக்கு எப்படி சொல்லப்படுது பாருங்க. ட்ரக் அவர் பயன்படுத்தினால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. 3 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று வந்து அந்த காற்று விஷயங்கள். காற்று தாழ்வா இருந்தனால இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. இன்னும் ரொம்ப அது காற்றுடைய பிரச்சனை இருந்துச்சுன்னா 300 இருந்து 800 மீட்டர் கீழ கூட இறக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லிட்டு விமான வல்லுநர்கள் சொல்றாங்க. 2வது தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லப்படுகிறது. 3வது தான் இந்த போதைப் பொருள் இவர் உட்கொண்டனால தான் விமானத்த வந்து இப்படி வந்து விபத்துக்குள்ளாக்கிட்டாரு அப்படிங்கிற மாரி செய்திகள் இன்னைக்கு வந்து வேகமா வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் அது விசாரணையில போயிட்டு இருந்தா கூட, இந்த அரசு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொது நிறுவனங்கள தனியாருக்கு விற்றனால, தனியார் நிறுவனம் என்ன பண்ணுது? ஏர் இந்தியா போன்ற நிறுவனங்கள் விற்றனால, அவர்கள் காசு எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க தவிர, எவ்வளோ சம்பாரிக்கணும், லாபம் ஈட்டணும்னு பார்க்குறாங்க தவிர, அதோடைய குவாலிட்டிய பார்க்கறது இல்ல. அதனால தான் இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? இந்த விபத்துக்கள் ஆயிட்டு இருக்கு. 2021 நினைக்கிறேன். ஒரு விமான விபத்து இது போல நடைபெற்ற ஒரு சம்பவத்துல, அந்த விமான ஓட்டிக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு, போற போக்குல இந்த அரசு சொல்லிட்டு போயிருச்சு. ஆனா அவங்களுடைய தாயார் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, என் மகன் ரொம்ப தெளிவானவன். அவனுக்கெல்லாம் மனநிலையில பாதிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு அழுத்தமாக சொல்றாங்க. அப்ப ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அந்த நிறுவனத்த பாதுகாக்கணும். அந்த முதலீட்ட பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு சாமானிய மனிதனை குற்றவாளி கூண்டுல ஏத்தக்கூடிய இடத்துல வந்து இன்னைக்கு இந்த அரசு பாஜக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? செயல்பட்டுட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. ஸோ நிச்சயமா நீங்க வந்து அதிகமான முறையில பிரார்த்தனை செய்யுங்க. ஏன்னா, அந்த சூழல குறித்து அவங்க அந்த பயணிகள் சொல்லும்போது, இது எனது இறுதி நிமிடம். இதுக்கப்புறம் நான் வந்து உயிரே வாழ மாட்டேன்னு நான் நினைச்சேன். பல நபர்கள் அந்த இருக்கையில இருந்து பறக்க ஆரம்பிச்சுட்டாங்களாமா மேல. அதேபோல சில நபர்கள் சொல்றாங்க, 2 மணி நேரம் மறுபிறவி பிழைச்சு வந்திருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட்ட குறித்து அவ்வளவு செய்திகள் இன்னைக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இது உண்மையாகவே ஒரு ட்ரக் எடுத்தனால தான் இப்படி ஆச்சா அப்படிங்கிறது தகவல்கள்லாம் இனி பின்னாடி கிடைக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, இதற்கு முழுக்க முழுக்க இந்த தனியார் நிறுவனம் இருக்குல்ல, ஏர் இந்தியாவை இயக்கக்கூடிய நிறுவனம், அவங்க தான் பொறுப்பேத்துக்கணும். ஏனென்றால், அவ்வளவு பரிசோதனை என்பது செய்யப்பட்டு தான் ஒரு விமானம் இயக்கப்படும். அப்படி இயக்கக்கூடிய சமயத்துல வந்து, இப்ப அவங்க வந்து போற போக்குல ஒரு காரணி, காத்து ரொம்ப வேகமா அடிச்சனால தான் இப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு சொல்லிட்டு, இனி விசாரணை செய்த பின்னாடி தான் தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்து, இன்னைக்கு பிரகாஷ் ராஜுக்கே அதிர்ச்சி குடுக்குற மாரி ஒரு தகவல் வெளியாகி, ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவரு சொல்லும்போது இந்த செய்தி எப்படி சொல்றாரு தெரியுங்களா? உங்களுக்கு ஒரு நகைச்சுவையான செய்திய நான் சொல்லட்டான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. என்ன நகைச்சுவையான செய்தின்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகால அவர் இருக்கக்கூடிய இந்த பெங்களூர் தொகுதி இருக்குல்ல, பெங்களூர் மத்திய தொகுதி. அந்த தொகுதியில இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல்ல பிரகாஷ்ராஜ் பேர காணோம். ஏன்னா எஸ்ஐஆருடைய நடவடிக்கை வந்து கடந்த 2 மாசமா நடந்துட்டு இருக்கு. அந்த நடவடிக்கையில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வீடு வீடாக சென்று அந்த தகவல்கள எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த எஸ்ஐஆருடைய பட்டியல்கள் வந்து வெளியாயிருக்கக்கூடிய சமயத்துல, அதுல பிரகாஷ்ராஜ் பேர வந்து வாக்காளர் பட்டியல்ல காணோம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு பிரகாஷ்ராஜே முன் வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்களேன். அவருக்கே அந்த நிலைமைனா, சாமானிய மக்களுடைய நிலைமை என்ன? லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வாக்காளர் பட்டியல்ல இருந்து எடுக்கப்படுகிறார்கள். நியாயமாக இறந்தவர்களுடைய பட்டியல், இன்னும் பல பட்டியல் இருக்கலாம். ஆனால் இருக்கக்கூடியவர்களுடைய பேர் கூட பட்டியல்ல இல்லைன்னா, இது என்ன வகையான அநீதின்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். பிரகாஷ்ராஜ் சொல்றாரு, இந்த கர்நாடகா பெங்களூர் மத்திய பகுதி இருக்குல்ல, இங்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து 2019ல வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல இந்த மத்திய பகுதியில வந்து ஒரு சுயேட்சை நபராக அது போட்டியிட்டாரு. அது மட்டும் கிடையாது. அவர் பிறந்தது, படிச்சது, சொந்த வீடு, அதேபோல வந்து இந்த திரைத்துறை சார்ந்த கலை பயணங்களுடைய பயிற்சிகள் என்று எல்லாமே, கல்லூரி பயணம் என்று எல்லாமே கிட்டத்தட்ட அங்கதான் இருந்தவரு. அப்படிப்பட்ட நபர், சொந்த பூமி, சொந்த ஊர்ல இருந்து வளர்ந்த நபருடைய பெயர் என்பது வாக்காளர் பட்டியல்ல வந்து இன்னைக்கு நீக்கம் செய்யப்பட்டது என்பது பெரிய ஒரு அதிர்ச்சியா காணப்படுது. ஸோ இதனால இனி அடுத்த கட்டமாக இந்த பேரை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கையில நான் ஈடுபட போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரகாஷ்ராஜ் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு என்னென்ன ஆவணங்கள் கேட்க போறாங்கங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. இது வந்து ஒரு சேலஞ்சா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ்ராஜ் இன்னைக்கு வந்து தனது பேட்டியை அளிச்சிருக்கிறாரு. ஸோ ஆகஸ்ட்ல கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு, அக்டோபர்ல வந்து கிட்டத்தட்ட முழுமையாகவே வந்து இந்த
எஸ்ஐஆர் உடைய விஷயங்கள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கர்நாடகால இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 10 மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் உடைய பணிகள் எல்லாமே முடிஞ்சிருக்கு. ஒரு 3 யூனியன் பிரதேசத்துல முடிஞ்சிருக்கு. இனி அடுத்தடுத்து பல்வேறு மாநிலங்களையும் இந்த எஸ்ஐஆர் உடைய நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. சோ இதுல நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் எத்தனை பேருடைய நபர்கள், பிரபலமான நபர்களுடைய பெயர்கள் காணா போகுது, அவங்களுடைய வாக்குடைய உரிமைகளை இழக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்ததான் பார்க்கணும். ஏன்னா பாஜக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்பது ஒரு சூட்சமமான திட்டமா இருக்கு. மக்களை எல்லா விதத்திலும் திறமையற்றவர்களாகங்கிறதோட அவர்கள் உரிமையற்றவர்களாக மாத்தணும் அப்படிங்கிறதுல பாஜக தெள்ள தெளிவா தனது காய நகர்த்திட்டு இருக்கு. சோ இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நமது பேட்டை டிவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இணைந்திருப்போம்.